இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. டாரண்ட் ஃபார்மாவோட மெர்ஜர், NSE IPO ஓட லேட்டஸ்ட் அப்டேட், வருண் பிரீவரேஜஸ் ஓட அக்வசிஷன், மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப், டைட்டன் ட்ரெண்டோட Q1 பிசினஸ் அப்டேட், கொச்சின் ஷிப்யார்டோட ஆஃபர் ஃபார் சேல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் நம்பர்ஸ், ரிலையன்ஸுக்கு செபி கொடுத்த வார்னிங், இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட், டாரண்ட் ஃபார்மா. டாரண்ட் ஃபார்மாக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் JB கெமிக்கல்ஸோட மெர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. மெர்ஜர் இமிடியேட்டா இல்ல. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா NCLT ஆர்டர் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெர்ஜர் அபிஷியலா எஃபெக்டிவ் ஆகும். மெர்ஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் JB கெமிக்கல்ஸ் கம்ப்ளீட்டா டாரண்ட் ஃபார்மாவோட ஒரு பார்ட் ஆகிடும். இது டாரண்ட் ஃபார்மாவோட போர்ட்ஃபோலியோக்கு மார்க்கெட் ஷேர், ஆபரேஷனல் எஃபிஷியன்சி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண உதவும். அடுத்த பிக் அப்டேட், NLC IPO. செப்டம்பர் மந்த்ல இந்த IPO வரப்போறதா சொல்லியிருக்காங்க. IPOட சைஸ் 30,000ல இருந்து 32,000 crore. கம்பெனியோட வேல்யூவேஷன் 5.3 lakh crore வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. பட் அபிஷியல் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. வருண் பிரீவரேஜஸ் கென்யா சப்சிடரி தேவியானி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் கென்யா பிசினஸ் அக்வயர் பண்றாங்க. இந்த டீலோட வேல்யூ $32 million, அப்ராக்சிமேட்டா 305 crore. இந்த அக்வசிஷன்ல டைரி, பிரீவரேஜஸ், ஜூஸ் ப்ராடக்ட்ஸ், பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா பிசினஸும் கவர் ஆகுது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல கம்பெனியோட பிரசன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்ல அப்ராக்சிமேட்டா 4,800 எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணிருக்கு. மோஸ்ட்லி சேல்ஸ் டிவிஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் கேமிங் டிவிஷன்ல இருந்து தான் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, கம்பெனி AI இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு பிசினஸை ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஃபோர்ஸ்ல இது 2.5% கூட இல்ல. சில எம்ப்ளாயிஸ்க்கு இன்டர்னல் ரோல்லேயே சேஞ்சஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குளோபல் இன்வெஸ்ட் ஃபார்மான TPG ASIM இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனியை அக்வசிஷன் பண்றாங்க. இந்த டீல்ல ICICI பேங்க் அண்ட் சிங்கப்பூர் GIC பார்ட்னர் இருக்காங்க. ICICI பேங்க் அப்ராக்சிமேட்டா 5% ஹோல்ட் பண்ணும். இந்த ASIM இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ற ஒரு NBFC. இந்தியன் கிரீன் எனர்ஜி செக்டாருக்கு இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்ததா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு செபி வார்னிங் கொடுத்திருக்காங்க. கம்பெனியோட 2 எம்ப்ளாயீஸ் ஒரு அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. செபி கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபைனும் இல்ல, பிசினஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ல மானிட்டரிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. டைட்டன்ல கன்சியூமர் பிசினஸ் 41% க்ரோ ஆயிருக்கு. டொமஸ்டிக் பிசினஸ் 37% க்ரோ ஆயிருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட்சஸ் 23% க்ரோ ஆயிருக்கு. ஐவேர் பிசினஸும் 23% க்ரோ ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆல்மோஸ்ட் 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல மட்டும் 77 நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர்ஸ் இப்ப 3,680 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயின் ரீசன் இந்த அக்ஷய திதி டிமாண்ட். ஸோ அதுல ஜுவல்லரி சேல்ஸ் டைட்டனுக்கு மேஜர் சப்போர்ட் கொடுத்திருக்கு. ட்ரெண்ட் Q1 அப்டேட் கொடுத்திருக்காங்க. Q1ல 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 5,666 crore ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜுடியோ ஸ்டோர்ஸ் 982,000 ஸ்டோர்ஸை அச்சீவ் பண்ற நோக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஓவராலா ட்ரெண்ட் ஸ்டோர்ஸ் இப்ப 1,312 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல 19 ஜுடியோ ஸ்டோர்ஸ் அண்ட் 1 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் ஆஃபர் ஃபார் சேல் சொல்லியிருக்காங்க. பேஸ் ஆஃபர் 2.52%. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது கிரீன்ஸோ ஆப்ஷனும் இருக்கு, சேம் 2.52%. டோட்டலா கவர்மெண்ட் 5.04% ஸ்டேக்கை செல் பண்றாங்க. நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஓபன் ஆகுது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாளைக்கு ஓபன் ஆகுது.
ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி ஸ்மார்ட் ரெண்ட் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் என்னன்னா ஏஐ யூஸ் பண்ணி கஸ்டமர் ஆப்ரேஷனை ஆட்டோமேட் பண்றது தான், ரெவென்யூ ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஹெக்ஸாவேர் ஐ பிஸ்னஸ்க்கு ஒரு லாங் டேர்ம்ல பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டா இருக்கும். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல் Q1 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் 2.34 lakh யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1.80 lakh யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் 4,775 யூனிட்ஸ். ஓவராலா சேல்ஸ் 1.85 lakh யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 45% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோ ஆயிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் டிமாண்ட் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.